கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா சினேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுதான் அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிக்கும், தலனுமுந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்.